இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, ஸோ வந்து அடுத்து நான் ஃபர்ஸ்ட்டு பேசிக் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து என்ன இருக்கோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ இதில வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மோஸ்ட்லி நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இந்த இடத்துல வந்து அனலிட்டிக்கல் மெத்தட் வந்து சாரி அனலிட்டிக்கல் மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கனால நியூமெரிக்கல் மெத்தட் போறோன்ட்டு. ஸோ அது எப்படி போகுது, எப்படி என்ன கஷ்டமா இருக்குங்கிறத நம்ம இதில பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இனிஷியல் என்ன பண்ணிக்கிறோம்னா, ஒரு கேன்டிலிவர் பீமு வெர்டிகலா இருக்குது. ஸோ அதில வந்து லோடு குடுக்குறாங்க. ஸோ அப்போங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இங்க டிஃபர்மேஷன் அதிகமா இருக்கும். ஸோ லென்த் இருக்கு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபீல்டு வேரியபிள்ல யூங்கிறது தான் டிஃபர்மேஷன். ஸோ அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. திரும்ப திரும்ப அதான் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். யூ தான் டிஃபர்மேஷன், காமா ஸ்பெசிஃபிக் வெயிட். ஸ்பெசிஃபிக் வெயிட்ங்கிறது இங்க மட்டும் தான் வரும். ஸோ இப்போ பார்த்தோம்னா லோடு குடுக்குறேன். ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு அஸ் டாட் இப்ப சேஞ்ச் இன் லென்த் இருக்கும். அப்ப ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? எல்லாம் ஃபார்முலா லேட் ஆகும். இப்படியே பார்த்துக்கலாம். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி புரொபோர்ஷனல் டூ ஸ்ட்ரெயின். ஸோ அப்பதான் வந்து உள்ள வராப்புல யங்ஸ் மாடுலஸ். ஸோ இட்ஸ் எ யங்ஸ் மாடுலஸ்னா என்ன? அது வந்து ஒரு அந்த எப்படி சொல்றது? ஸ்ட்ரெஸ்ஸு லோடு குடுக்குறீங்க. ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அப்ப ஸ்ட்ரெயினும் கிரியேட் ஆகுது. அத வந்து ஒரு எப்படி சொல்றது? இப்ப 2 பேர் இருக்காங்கன்னா, 2 பேருக்கு சண்டைன்னா 2 பேரையும் வந்து தீர்ப்பு சொல்றதுக்கு ஒருத்தர் இருப்பார்ல. தீர்ப்பு சொல்றத விட அவங்கள பேஸ் பண்ணி அவங்க ரிசல்ட் ஒருத்தவங்க குடுப்பாங்கல்ல. ஸோ அவர் தான் வந்து இங்க யங்ஸ் மாடுலஸ். ஸோ யங்ஸ் மாடுலஸ்ங்கிறது ஒரு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி. ஸோ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி வந்து அது மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டி அதான் சொல்லுது. அதாவது ஸ்ட்ரெஸ் இன்கிரீஸ் ஆனா ஸ்ட்ரெயின் இன்கிரீஸ் ஆகும் நம்ம படிச்சிருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த யங்ஸ் மாடுலஸ். ஸோ அப்போ வந்து ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெயின்ங்கிறது என்ன? ஆக்சுவலி சேஞ்ச் இன் லென்த் பை இனிஷியல் லென்த். கரெக்ட்டா? இந்த இடத்துல நம்ம எல்லாமே சின்ன சின்ன இதா வந்து நம்ம ஃபாலோ பண்றோம். ஸோ அப்ப வந்து டிஎக்ஸ் அப்ப இங்க லென்த் தான் நமக்கு டிஎக்ஸ். டிஎக்ஸ் தான் இங்க லென்த் தேவை. ஸோ சேஞ்ச் இன் லென்த்த அ சேஞ்ச் இன் அதாவது யூனா என்ன டிஃபார்மேஷன் சொல்லியிருந்தேனா? ஸோ டிஃபார்ம் ஆகுது, சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத வந்து எஃப்இஏ டேர்ம்ல போட்டிருக்கோம். ஸோ எஃப்இஏ டேர்ம் பொறுத்தவரைக்கும் எப்பயுமே ஸ்ட்ரெயின்னா டியூ பை டிஎக்ஸ். டோன்ட் ஃபர்கெட் தட். ஸோ இங்க வந்து நமக்கு என்ன வேணும்? ஸ்ட்ரெயின் தான் யூ தான் கண்டுபிடிக்க போறேன். அதான் வேணும். அதான ஃபீல்டு வேரியபிள். ஸோ அப்ப டியூ வேணும்னா இப்ப நமக்கு வியூ தான் வேணும். இப்ப டியூ வேணும். இப்ப கண்டிப்பா இன்டகிரேட் பண்ணணும். கரெக்ட்டா? ஏன்னா டிஃபரன்ஷியல் டேர்ம்ஸ்ல இருக்கு. அத இன்டகிரேட் பண்ணா யூவா கிடைச்சிரும். அப்ப டியூ மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் கொண்டு போனீங்கன்னா பி டிஎக்ஸ் பை ஏஇன்னு வரும். ஸோ இதுல இருந்து ஏன் 0 டூ எல் போட்டிருக்கோம்? இங்க இங்க லென்த் 0 டூ லென்த் எல்லுங்கிற லிமிட் வரைக்கும் நமக்கு தேவை. ஸோ 0 டூ எல். இப்போ பண்ணீங்கன்னா டிஎக்ஸ வந்து எல்லா இது இன்டகிரேட் பண்ணா எல்னு வருமா? ஸோ அதே மாரி தான் பிஎல் பை ஏஇ. இந்த மாரி ஈஸியான இதுக்கு நீங்க வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே. கோயிங் டூ இப்போ வந்து கிராஸ் செக்ஷன் சேஞ்ச் ஆகி ஒரு டேப்பரா குடுக்குறேன்ப்பா. அப்படிங்கும்போது என்ன ஆகுது? இதே தான் எல்லாமே சேம் தான். இங்க ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஏன் ஏ ஆஃப் எக்ஸ்? இந்த எக்ஸ்னா என்ன? இந்த லென்த் இஸ் ஃபங்ஷன் ஆஃப் இந்த ஏரியா இஸ் ஃபங்ஷன் ஆஃப் எக்ஸ். இந்த ஏரியாங்கிறது இந்த இந்த லென்த் இருக்குல்ல, இதுல இருந்து வரைக்கும் லென்த் இருக்குல்ல, அத பொறுத்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்படிங்கிறத குறிப்பிடுது. ஸோ அதனால தான் இந்த மாரி ஏஎக்ஸ் போட்டிருக்கோம். இப்ப அதே தான் நமக்கு யூ வேணும். அப்ப டியூ வந்து இன்டகிரேட் பண்றேன். அப்ப பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏ ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வரும்போது இப்போ ஏங்கிறது நம்ம கான்ஸ்டன்ட்டா இங்க எடுத்து முடிச்சுட்டோம். முடிஞ்சுச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க வந்து 1 பை டிபெண்டன்ட்டா வேரியபிள் இருக்கு. இப்போ என்னன்னா நம்ம 1 பை எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு என்ன பண்ணுவோம்? லான் எக்ஸ்ன்னு போடுவோமா? சேம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல லாக் எக்ஸ்ங்கிறத போடுறோம். பி பை இ லாக் எக்ஸ் 0 டூ எல் போட்டுக்கிறோம். ஏன்னா இந்த ஏரியாங்கிறது எக்ஸ டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே. இதுவும் ஒரு ஈஸியான லாக்னா திரும்ப திரும்ப போட்டுக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், ரியல் லைஃப் கண்டிஷனுக்கு வரேன். செல்ஃப் வெயிட்டையும் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபோர்ஸ்க்குள்ள செல்ஃப் வெயிட், இந்த லோடு எல்லாமே இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது அப்ப அ இந்த பிங்கிறது இருக்குல்ல, அந்த லோடு. அது லோடுங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் வெயிட்டையும் இது பண்ணி அதோட ஃபங்ஷனாவும் இருக்கும். கரெக்ட்டா ஆக்செப்ட் ஃபங்ஷனா இருக்கும். அப்படிங்கும்போது 2 ஃபங்ஷன் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்ப இது மேல இன்டகிரேட் பண்ணோம் 12த்லாம் படிச்சிருப்போம்ல. மேல எக்ஸ் இருக்கும், கீழ எக்ஸ் இருக்கும். அதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் போட்டு பண்ணிட்டு இருப்போம். இத வந்து நம்மளால பண்றது இப்ப நம்ம சின்னதா ஒரு இது எடுத்திருக்கோம். இந்த மாரி இருக்கு. ஆனா நிஜத்திலேயே இப்போ நீங்க வந்து ஒரு ஜேசிபின்னா போட்டீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது கஷ்டமா இருக்கும். ஸோ அந்த மாரி அப்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு என்ன பண்றாங்க, இந்த மாரி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. இப்ப அடுத்து நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபார்முலேஷன் ஆஃப் ஜிடிஇ கவர்னிங் டிஃபரன்ஷியல் கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கன்வெர்ட் த பிசிக்கல் ப்ராப்ளம் இன்டு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க தான் சம்ஸ் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வேணும். சிஎஃப்டிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஃப்டி கூட வேண்டாம். நம்ம வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் படிச்சுட்டு போவோம்ல. ஸோ அதில் வந்து CO2ல வந்து பார்த்தீங்கன்னா நேவே ஸ்டோக்ஸ் ஈக்குவேஷன் தான் இருக்கும். கடைசியில் எக்ஸ் மொமெண்டம் ஈக்குவேஷன், ஒய் மொமெண்டம் ஈக்குவேஷன் சொல்லிட்டு. ஸோ அந்த ஈக்குவேஷன் வச்சு தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃப்ளோ அனாலிசிஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷன் தான் கவர்னிங் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்
தான் கவர்னிங் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் டிஃபரன்ஷியல் ஃபார்ம்ல இருக்கனால கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஒரு பேர் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ அத யூஸ் பண்ணி தான் எஃப்இஏ உள்ள சாஃப்ட்வேர் சால்வ் பண்ணுது. ஸோ இப்ப அது எப்படி வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன பண்றோம்னா, இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கான மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம் கொண்டு வர்றோம். ஆ இப்ப எப்படி நம்ம ஆட்டோமேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அத வந்து ஈக்குவேஷனா கொண்டு வருவோம்ல, அது மாதிரி. இப்ப அதான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 0 எல் இருக்கு. இந்த மாரி ஈக்குவேஷன் நடக்குது. இப்ப குட்டியா ஒரு எலமெண்ட்ட மட்டும் எடுத்துக்கிறாங்க. எப்பயுமே நம்ம 12த்லாம் டிரைவ் பண்ணோம்னா, ஈக்குவேஷன் சின்னதா இன்ஃபைனைட் செமிலி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எடுப்போம்ல, அதே மாதிரி எடுத்துக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அது வந்து இந்த இடத்துல வந்து மேல வந்து ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. ஆ ஏன்னா ஆமா ஸ்ட்ரெஸ் இன்டு ஏரியா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்ட்ரெஸ் வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். ஏன்னா இங்க ஸ்ட்ரெஸ் இருக்கும், இங்க சேஞ்ச் இருக்கும். ஏன்னா ஏரியா சேஞ்ச் ஆகுது. கிராஸ்னல் ஏரியா சேஞ்ச் ஆகுது. அதனால கண்டிப்பா சேஞ்ச் இருக்கும். அதனால தான் பிளஸ் டி சிக்மா அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இத டிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப யூசிங் எல்லாமே சிம்பிள் பேசிக் தான். இதுல இருந்தா எல்லாமே பெருசு பெருசா உள்ள கொண்டு வரோம். எல்லாமே ஈஸி தான். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து வித் ரெஸ்பெக்ட் டூ ஒய் இது சேஞ்ச் ஆகுது. அப்ப சிக்மா ஏ மேல போகுது பிளஸ். கீழ வருது மைனஸ். மைனஸ் இங்க வந்திருக்கும் இங்க பிளஸ் ஆயிருச்சு. இப்ப சிக்மா பிளஸ் டி சிக்மா இன்டு ஏ பிளஸ் இதோட செல்ஃப் வெயிட்டே கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. செல்ஃப் வெயிட் இன்டு வா வா காமாங்கிறது ஸ்பெசிஃபிக் வெயிட்டு. ஸோ ஸ்பெசிஃபிக் வெயிட் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ஏ இன்டு டிஎக்ஸ்ங்கிறது வால்யூம். ரெஸ்பெக்ட் வால்யூம் எடுத்தனால காமா இன்டு ஏடிஎக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி சிக்மா ஏ கேன்சல் ஆகுமா? அப்போ இந்த டேர்ம் மட்டும் இருக்குமா? இஸ் ஈக்குவல் டு 0வா? அதுக்கப்புறம் என்ன? இந்த இடத்துல சிக்மா இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எப்சிலான். சிக்மா இஸ் ஈக்குவல் டு இ எப்சிலான். எப்சிலான்ங்கிறது டியூ பை டிஎக்ஸ்க்கு இங்கே ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த சிக்மாவை தூக்கி இங்கே போடுறேன். அப்போ இங்கே என்ன இருக்கு? இ டியூ பை டிஎக்ஸ் இருக்கா? ஸோ அதை அப்படியே இ டியூ பை டிஎக்ஸ் போட்டேன். அப்புறம் ஏடி இந்த மாதிரி போட்டேன். காமா போட்டிருக்கேன். ஏ இருக்கு, டிஎக்ஸ் இருக்கு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஎக்ஸ் இருக்குது. ஸோ டிஎக்ஸை வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இந்த டிஎக்ஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? இங்கே போயிடும். ஸோ டி பை டிஎக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ ஆக்சுவலி இந்த மொத்த ஈக்குவேஷனில் இங்கே ஒரு டிவைட் பை டிஎக்ஸ், இங்கே ஒரு டிவைட் பை டிஎக்ஸ். இங்கே டிவைட் பை டிஎக்ஸ் போட்டேன்னா இது ஜீரோவாக இது கேன்சல் ஆயிரும். காமா ஏ மட்டும் இருக்கும். ஸோ அப்போ இங்கே டிஎக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ நீங்கள் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏஇ டி ஸ்கொயர் யூ பை டி எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ஒரு செகண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இதை சால்வ் பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் தான் நம்மளோட ஒரு மந்த்ரா மாதிரி. ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் வந்து கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. செகண்ட் ஆர்டர்ல இருக்கு. அதனால செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்றாங்க. ஸோ அப்படிங்கும்போது இதை யூஸ் பண்ணி தான் நம்ம எந்த ஒரு இதே கண்டிஷனுக்கு வேற வேரியஸ் லோடு கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இனிஷியலாக வந்து எனக்கு கம்பெனிஸ்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இருக்கும்போது எக்ஸல் ஷீட்ல போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் பிக்டோரியலா பார்க்கும்போது தான் அடுத்தடுத்து கண்டுபிடிக்கப்பட்டது இந்த எஃப்இஏ எல்லாமே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து சிச்சுவேஷன் தான் எல்லாம் எமர்ஜ் ஆயிருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு அடுத்து வந்து வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட் இருக்கு, கேலர்கின் மெத்தட் இருக்கு. ஸோ இதுலயுமே வந்து அந்த ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து இன்னும் கொஞ்சமும் அக்யூரேட்டா இருக்கும் இதை விட. இந்த மெத்தட்லாம் பெரிய ஆளுங்க கண்டுபிடிச்சது. ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டா இருக்கும். அதை பார்க்கலாம் இப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா வெயிட்டட் ரெசிடுவல் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பாயிண்ட் கொலோகேஷன் மெத்தட். ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா நமக்கு அதோட ஆன்சரே தெரியாது. அதனால என்ன பண்ணுறோம்? ஒரு ட்ரையல் சொல்யூஷன் அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கிறோம் குவாட்ரடிக் டேர்ம்ஸில். அதுவே கேலர்கின்ல பார்த்தீங்கன்னா அது வந்து கியூபிக் டேர்ம் வரைக்கும் இருக்கும். ஸோ அக்யூரசியா ஓகே அக்யூரசி வந்து கரெக்ட். அக்யூரசி சொல்லலாம். அக்யூரசி வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அசியூம் பண்ணிக்கிறேன் எஃப்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கணும். நம்ம ஹெச்எம்டியில் வந்து ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் CO1ல வந்து அந்த ப்ராப்ளம்லாம் பண்ணியிருப்போம்ல. ஸோ அதே மாதிரியான ஸ்டெப்பு தான் இது. ஓகேவா ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ பாடி ஃபோர்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. இப்போ பவுண்டரி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா எங்கே எடுக்கணும் பவுண்டரி கண்டிஷனு? எங்கே வந்து கீ பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் நம்ம எஃப்ஏ லேப்ல அது மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஃபிக்ஸ்ட் எண்டு, இங்கே லோடு கொடுக்குற இடம். ஸோ அப்படிங்கும்போது ஃபிக்ஸ்ட் எண்டில் டிஃப்ளெக்ஷன் 0 எனக்கு என்ன வேணும்? டிஃப்ளெக்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அது தெரியாது. இப்போ ட்ரையல் சொல்யூஷன் அசியூம் பண்ணிக்கிறோம். அதான் எஃப்எக்ஸ் ஃபீல்டு வேரியபிள். ஸோ இந்த இடத்துல வந்து டிஃப்ளெக்ஷன் 0வா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போக லென்த் பேஸ். ஏன்னா டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா என்ன? PL/AE தானே. லென்த்தை பேஸ் பண்ணி தானே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா இந்த லென்த்துக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்கும், இந்த டிஃப்ளெக்ஷன் இருக்கும். அதனால தான் du/dx லென்த் அதுவும் வந்து 0 அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இப்போ தான் டிரைவ் பண்ணி வச்சோம் நம்ம. ஏஇ சொன்னேன்ல ஏஇ d²u/dx² + Q0. Q0 பாடி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அதோட எக்ஸ்பான்ஸ் வந்து காமா ஏ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ட்ரையல் சொல்யூஷன் இருக்கு. இப்போ அதாவது நமக்கு u தானே வேணும். இப்போ u தான் f(x). அதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். ஸோ C0 C1x C2x2.
ஓகே. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்? HMT மாரியே தான். ரொம்ப சப்ப. ஸோ பவுண்டரி கண்டிஷன தூக்கி சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்ப u ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டூ 0. அப்ப என்ன? u ஆஃப் x தானே அது. ஸோ அப்ப x இஸ் ஈக்குவல் டூ 0. x-க்கு 0, x-க்கு 0, c0 மட்டும் இருக்கும். u-வும் 0. u இஸ் ஈக்குவல் டூ 0, x இஸ் ஈக்குவல் டூ 0. சப்ஸ்டிட்யூட் பண்ணா c0ங்கிறது கிடைச்சிருச்சு. இப்ப என்னன்னா நம்ம எல்லா கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். c0, c1, c2 எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப u இஸ் ஈக்குவல் டூ c1 அப்ப வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஈக்குவேஷன் இந்த மாரி வந்துருச்சு. ஸோ அப்ப இத என்ன பண்றேன்? du பை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஏன்னா எனக்கு du பை dx இஸ் ஈக்குவல் டூ 0ன்னு தெரியும். இப்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுல இருந்து ஒரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம்ல. ஸோ அப்ப du பை dx c1 இப்ப என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா இது கான்ஸ்டன்ட். அப்ப c1 மட்டும் இருக்கும். x 1 ஆயிரும். அப்ப x2 c2ங்கிறது கான்ஸ்டன்ட். இதை x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x மட்டும் வந்து நிக்கும். ஸோ இப்ப என்ன பண்றேன்? இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டூ 0 ன்னு பவுண்டரி கண்டிஷன் எழுதி வச்சுக்கோ. அப்ப 0 c1 அப்படியே இருக்கு. அப்ப இங்க என்ன சொல்லிருக்காங்க? x இஸ் ஈக்குவல் டூ L ன்னு சொல்லிருக்காங்க. அப்ப x இஸ் ஈக்குவல் டூ L போட்டோம்னா உங்களுக்கு வந்து c1 இஸ் ஈக்குவல் டூ கிடைச்சிரும். இப்ப c0 கிடைச்சிருச்சு, c1 கிடைச்சிருச்சு. இப்ப என்ன பண்றேன்? நான் வந்து நம்மளோட ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு இப்ப? c0 0 ஆயிடுச்சு. அப்ப இதான ஈக்குவேஷன். அப்ப இந்த ஈக்குவேஷன்ல கொண்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் தேர்ட் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் நானு. சரி, தேர்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு போய் இந்த சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது u அப்படியே இருக்கு. c1 மைனஸ் 2 c2l இருக்குது. அப்புறம் x அப்படியே இருக்கு. c2 x ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்படிங்கும்போது எனக்கு u கிடைச்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன? ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் தான் அன்னோன். ஸோ அதான் ஒன் டேர்ம் சொல்யூஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ என்ன பண்றேன்? நான் வந்து இன்னும் கொஞ்சம் இது பண்றேன். டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஏன்னு தெரியுமா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, d ஸ்கொயர் u பை dx ஸ்கொயர். ஆக்சுவலி நமக்கு என்ன வேணும்னா, நம்மளோட இனிஷியல் ட்ரையல் சொல்யூஷன் வேணும். அதுல 2 பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு அதிலிருந்து வர d ஸ்கொயர் u பை dx ஸ்கொயர் என்னவோ அதுதான் நம்மளோட ஆன்சர் கண்டிஷனுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அத பண்ணிட்டோம்னா நமக்கு ஏன்னா du பை dx பண்ணீங்கன்னா என்ன? c2 கான்ஸ்டன்ட் இப்போ 2xன்னு வரும். இங்க x கான்ஸ்டன்ட் 1 ஆயிரும். சரி 2l கான்ஸ்டன்ட் x 1 ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க வந்து 2 காமனா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாரி வந்து நிக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2c2 அப்ப திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்றேன் நானு. அப்ப xங்கிறது 1ன்னு ஆகும். 2c2 காமனா எடுத்துருவேன். 2c2 வந்துருச்சு. அப்ப நான் ரெஸ்பெக்ட் டு x டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப x 1 ஆகும். அப்ப 2c2 1 இது கான்ஸ்டன்ட்னால மைனஸ் ஆயிரும். இப்போ 1 - 0 1. அப்போ 1 மல்டிப்ளை பண்ணா 2c2 மட்டும் தான் வரும். ஸோ அந்த 2c2 கொண்டு போய் என்ன பண்றேன்? இந்த இடத்துல இந்த ஈக்குவேஷன்ல ஞாபகம் இருக்கா? அந்த ஈக்குவேஷன் EA 2c d ஸ்கொயர் u பை dx ஸ்கொயர் இருக்கும். 2c2 போட்டு பிளஸ் q0 போட்டேன். ஸோ அதுல தான் எனக்கு c2 கிடைக்கும். ஸோ இதான் என்னோட c2. ஸோ அப்படிங்கும்போது நான் c0 கண்டுபிடிச்சாச்சு. c1 கண்டுபிடிச்சாச்சு. c2 கண்டுபிடிச்சாச்சு. தூக்கி அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். ஓகேவா? அத எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? நம்ம இனிஷியலா ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருந்தோம்ல. அப்ப c0 0. c1 என்ன இங்க நம்மளுக்கு? c1 மைனஸ் 2c2. அப்ப மைனஸ் ஆக்சுவலி எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணி நான் காமனா எடுத்துட்டேன். மைனஸ் 2c2 இருக்குல்ல அது x இந்த அதோட x இருக்கா? ஸோ அது எல்லாமே காமன் மல்டிப்ளை பண்ணி இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ இது வந்து இந்த ஈக்குவேஷனை விட இந்த ஈக்குவேஷன்ல ஸோ இந்த வரப்போகுது சொல்லியிருந்தோம்ல அந்த ஈக்குவேஷனை விட இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இதை விட வந்து அக்யூரேட்டா கண்டுபிடிக்கக்கூடிய ஈக்குவேஷன் தான் கேலர்கின் மெத்தட். ஸோ கேலர்கின் மெத்தட்ல வெயிட்டட் ஃபங்க்ஷன் இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ கேலர்கின் மெத்தட் பொறுத்த வரைக்கும் அதே தான் எடுத்திருப்பாங்க. Q வந்து பாடி ஃபோர்ஸ். ஸோ இதான் வந்து கேலர்கினோட ஃபார்முலா. நம்ம கம்ப்யூட்டேஷனல் மேத்தமெட்டிக்ஸ்லாம் படிச்சிருப்போம் ஒரு சிஓல. இன்டெக்ரல் ஆஃப் WR ஆர்ங்கிறது ரெசிடியூ. அதாவது தப்பான வேல்யூன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ எனக்கு 5 தான் வந்திருக்கணும். ஆனா எனக்கு 5.1 வந்திருக்கு. அந்த 0.1 தான் இந்த ரெசிடியூ மாதிரி. ஸோ வெயிட்டிங் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதே பவுண்டரி கண்டிஷன், அதே கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். ஆனா அங்க என்ன எடுப்பாங்கன்னா இந்த கியூபிக் டேர்ம் மட்டும் எக்ஸ்ட்ராவா வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பவுண்டரி கண்டிஷன் அப்ளை பண்றேன். c0 0 கிடைக்குது. அப்ப நான் என்ன கண்டுபிடிக்கணும்? c1 c2 c3 3 கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்றேன்? எனக்கு அடுத்து என்ன பவுண்டரி கண்டிஷன் இருக்கு? இப்போ ஆக்சுவலி எனக்கு என்ன வேணும்? d ஸ்கொயர் u பை dx ஸ்கொயர் வேணும். அப்ப நான் ஒரு ஈக்குவேஷன் ட்ரையல் சொல்யூஷன் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். அதுல பவுண்டரி சொல்யூஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு கொண்டு போகணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? டிஃபரன்ஷியேட் பண்ணா du பை dx கிடைக்கும். இப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகும்? c1 x வந்து 1 ஆயிரும். 2x ஆகும். 3x ஸ்கொயர் ஆகும். ஏன்னா x பவர் n வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகும்? n x n-1 தானே வரும். ஸோ அந்த மாதிரி தான் 3 இங்கே முன்னாடி வந்துடும். அப்போ இது -1 பண்ணி போட்டுக்கணும். இன்டகிரேட் பண்ணாதான் வந்து எக்ஸ் பவர் n+1 டிவைட் பை n+1 வந்திருக்கும். ஓகேவா? இது குறைக்கும், அது கூட்டுறோம். அதுக்கப்புறம் வந்து இதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? c1 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்? x is equal to L ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா? ஸோ அஸ்யூம் பண்ணிட்டு அதுலேருந்து எனக்கு C1 கிடைக்குது. இந்த C1 என்ன பண்றேன், கொண்டு போய் நம்மளோட சொல்யூஷன் சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப C0 0. அப்ப எனக்கு வந்து C1 இன் டெர்ம்ஸ் ஆஃப் C2 அண்ட் C3 கிடைக்குமா? ஸோ இப்ப எனக்கு மொத்தமே ஈக்குவேஷன் வந்து இன் டெர்ம்ஸ் ஆஃப் C2 அண்ட் C3ல வந்துருச்சு. அது இல்லாம அங்க தான் வந்து சொல்யூஷன் இன்னும் கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். அதனால அத எடுத்துக்கிறேன்னு நெனைக்கிறேன். ஷூர். ஐ நாட் ஷூர் இன் தட். ஓகேவா? ஸோ சொல்லிடுறேன். C2 அண்ட் C3. ஸோ அப்புறம் வந்து வெயிட்டட் ஃபங்ஷன் W1, W2. ஸோ இந்த இதான் வந்து வெயிட்டட் ஃபங்ஷன் W1 எடுத்துக்கிறாங்க, W2 எடுத்துக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, நம்மளுக்கு என்ன வேணும்? d2u/dx² தானே வேணும். ஸோ அப்பம்போது இத டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. C2 அப்படியே இருக்கு. 2x இருக்கு. -2l + C3 3x² - 3l² இருக்கு. இப்போ வந்து இது டிஃபரன்ஷியேட் பண்ணா இப்ப எனக்கு வந்துருச்சு எனக்கு. ஓகேவா? ஸோ வரும்போது இந்த இத என்ன பண்ணிட்டேன்னா, இன் டெர்ம்ஸ் ஆஃப் இப்பயும் பார்த்தீங்கன்னா, நான் C2, C3 கண்டுபிடிக்கல. C0 இங்க இருக்கு. C1 இங்க இருக்குது. C1 இன் டெர்ம்ஸ் ஆஃப் C2 வச்சுட்டேன். ஸோ அப்புறம் காமன் எடுத்தா எனக்கு U இன் டெர்ம்ஸ் ஆஃப் C2, C3 வந்துரும். ஸோ அத வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதான் ரெசிடியூ அப்படின்னு வச்சிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றேன், ஆ கேலகின் மெத்தட் ஃபாலோ பண்றேன். ஸோ கேலகின் மெத்தட் ரூல் என்ன? இன்டெக்ரல் ஆஃப் WR = 0. அப்ப அங்க 2 வெயிட்டட் ஃபங்ஷன் இருக்கு. கான்ஸ்டன்ட்டோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதான் வெயிட்டட் ஃபங்ஷனு. ஸோ அப்ப W1, W2 இருக்கா? W1 போடுறீங்க. x² - 2lx. அதுக்கப்புறம் வந்து 6. இதான ரெசிடியூன்னு சொல்லியிருந்தேன். அந்த ரெசிடியூ தான் நான் ரெசிடியூ சொல்லியிருந்தேன். அ அ 5.1னா 0.1. ஸோ அந்த ரெசிடியூனா இதுதான் வந்து மொத்தமா ரெசிடியூவா எடுத்துக்கிறாங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்ப நமக்கு வந்து இது அப்படியே எடுத்து போடுற மாரி இருக்கும். நீங்க சம் சால்வ் பண்ணீங்கன்னா வந்து தெரியும். இப்ப நம்ம சம்லாம் சால்வ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் டெரிவேஷன் தான் இருக்கு நம்மளுக்கு. ஸோ அப்ப இந்த Rங்கிறது என்ன? இந்த ஈக்குவேஷன் எடுத்தோம்ல. U இந்த கவர்னிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்தோம்ல. ஸோ அந்த ஈக்குவேஷன தான் நான் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதான் ரெசிடியூன்னு சொல்லியிருப்போம். அதான் AE 2C2/AXன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இத வந்து என்ன பண்ணணும், எதெல்லாம் எப்பயுமே இந்த மாரி இன்டகிரேட் பண்ணும்போது காமனா எதெல்லாம் எடுக்க முடியுமோ ஈஸியா பட்டுன்னு எடுத்துருங்க. ஸோ அப்ப AE வந்து இருக்கும். அப்ப வந்து ஆ இங்க வந்து பார்த்தோம்னா, = 0. அப்ப நான் இன்டகிரேட் பண்றேன். ஸோ இன்டகிரேட் பண்ணும்போது இங்க 2x போட்டுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணி அது வந்து நான் =0 போட்டு C3 வந்து -a/6aன்னு கண்டுபிடிச்சுட்டேன். ஸோ இந்த சேம் வே W2 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். W2 எது? x³ - 3l²x. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதுலேருந்து -a 2மே எனக்கு வந்து ஈக்குவலா தான் வருது. ஸோ அப்ப 2மே எனக்கு என்ன வருது? C3 தான் வருது. அப்ப அங்க கான்ஸ்டன்ட் 3 மட்டும் தான் இருக்கு தவிர C2 இல்ல. அப்ப C2 = 0 அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப எனக்கு என்ன அர்த்தம்? C0 0. C1 வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து C2 வந்து 0. C3 இந்தா இருக்கு. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இதான் வந்து மோஸ்ட் எக்ஸாக்ட் சொல்யூஷன். ஓகேவா? ஸோ இப்ப வீக் ஃபார்ம் ஆஃப் WR மெத்தட்ன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ரெசிடியூனா என்ன எல்லாம் மட்டும் எழுதியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, கேலகின் மெத்தட்ல வந்து ஆ இந்த W(x) இருக்குல்ல, மொத்தமா அதாவது ஒரே இதா போட்டிருக்கேன். அதாவது ஜெனரல் ஈக்குவேஷனா வந்து இங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ WX AE d²uv + AX = 0. ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. அப்ப UDV மெத்தட் போடுறாங்க. அப்போ வந்து u மட்டும் இது u, இது dvனா, இது வந்து u மட்டும் இருக்கு. அப்ப இங்க என்ன இருக்கு அப்புறம்? uv தானே போடணும். இதானே v. ஸோ v மட்டும் போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்டெக்ரல் ஆஃப் VDU இது VE இது DU அந்த மாரி போட்டுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து மோஸ்ட்லி இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இன்டகிரேட் பண்றாங்க. இத மட்டும் இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணிட்டு ஸோ ஃபைனலா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. அது வந்து லீனியரா தான் இருக்கும் சொல்லி முடிச்சுடுறாங்க. ஓகேவா? ஸோ இதோட வந்து நமக்கு இது முடிஞ்சுச்சு. அது இல்லாம வந்து சின்ஸ் இட் ஹாஸ் சேஞ்ச்ட் ஃப்ரம் செகண்ட் ஆர்டர் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர், வி கேன் அஸ்யூம் ட்ரையல் சொல்யூஷன் as the linear equation instead of quadratic or cubic. This becomes easier to find. இப்போ வந்து என்னன்னா, நமக்கு வந்து கடைசில வந்து லீனியர் சொல்யூஷன் தான் வந்திருக்குது. ஸோ லீனியர் சொல்யூஷன் தான் வந்திருக்கிறதுனால, நம்ம வந்து அஸ்யூம் பண்றது எல்லாமே லீனியர் ஈக்குவேஷன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். கியூபிக்கா பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது அப்படிங்கிறத கொண்டு வராங்க. ஆக்சுவலி இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டன்ட்னான்னு தெரியல எனக்கு. பட் ரொம்ப வந்து இது வந்து தேங்க் யூ.